சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற சுந்தரி சீரியலில் ஹீரோவாக நடிக்கிற ஜிஷ்ணு மேனன் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட புகைப்படம் மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்குது. இந்த சீரியல் சீக்கிரமே முடிவுக்கு வர இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இந்த சீரியல் முடிவுக்கு வர இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இந்த சீரியலில் அடுத்தடுத்த கதை வேகமாக பயணிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் ஆரம்பத்தில் சுந்தரி கிராமத்தில் இருந்த நிலையில் அவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் சென்னைக்கு வந்த சுந்தரிக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தான் கிடைக்குது. அவங்களோட கணவர் ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சு வந்ததும் அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டதும் சுந்தரிக்கு தெரிய வந்தது. அதோடு சுந்தரி நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல உதவிகளை செஞ்சது சுந்தரியோட கணவர் கார்த்திகோட மனைவி அனுதான். அனுவை தான் தன்னோட கணவர் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதும் சுந்தரி உண்மையில் அனுவிட்ட சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைச்ச ரசிகர்களுக்கு அதிர்ச்சி தான் கிடைக்குது. அதுக்கு காரணம் அனுவுக்கு அந்த நேரத்தில் உடல்நிலை பிரச்சனைகள் இருந்தனால இந்த உண்மை தெரிஞ்சா அனு இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமலே சுந்தரி உண்மைகளை மறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா உண்மை தெரிய வந்துருச்சு. அதனால அனு சுந்தரிட்ட தன்னோட குழந்தைய ஒப்படைச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இப்படித்தான் முதல் பாகம் முடிஞ்சிருக்க நிலையில இரண்டாவது பாகத்துல சுந்தரி ஆசைப்பட்ட மாதிரியே கலெக்டரும் ஆகிட்டாங்க. ஆனா சுந்தரியோட கணவர் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடல்ல மூழ்கினது மாதிரி தான் முதல் பாகத்தை முடிச்சிருப்பாங்க. இரண்டாவது பாகத்துல அவர் ஸ்கூல் மாஸ்டரா திரும்ப வந்திருக்கிறாங்க. இப்போ தன்னோட குழந்தைகிட்ட நெருங்கி பழகிட்டு இருக்கிற கார்த்திக் இனி தன்னை பத்தின உண்மையை குழந்தைகிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில இந்த சீரியல்ல ஹீரோ கார்த்திகா நடிச்சிட்டு இருக்கிற நடிகர் ஜிஷ்ணு மேனன் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அனு மற்றும் குழந்தையோட இருக்கிற புகைப்படத்தை பதிவிட்டிருக்கிறாங்க. அதோடு அந்த புகைப்படத்திற்கு இறுதியாக அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதனால திரும்பவும் இந்த சீரியல்ல அனு வர்றதோட சீரியல் முடிய போகுதா அப்படிங்கிற குழப்பம் மக்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் எப்படியும் இந்த சீரியல் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் ஆகும் அப்படின்னு தெரியுது. கதைப்படி சுந்தரி தன்னோட அம்மா இல்லை அப்படின்னு குழந்தைக்கு தெரிய வந்தாலும் தன்னோட அம்மா யாரு அப்படின்னு தேடி அலைய போறாங்க. வீட்டை விட்டு காணாமல் போன அனு எப்படி இனி இவங்களோட திரும்ப வந்து சேர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல திருப்பங்கள் வரப்போகுது. ஆனாலும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம்.